ஜெபம் பண்ண கடவோம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள். என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் தாம் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 120 பாமாலை 90 பாடுவோம். 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர். கீதம் 120 பாமாலை 90 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுமுள்ள இருதயத்தோடைய அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் பண்ண கடவும்.
யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கு ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமையும் இந்த இரக்கமுள்ள பிதாவே, நாடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தக்கவலை செய்யாமல் செய்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனதுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கெடுக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவராக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவை அருளி செய்ய வேண்டும் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறதைப் போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. யோவேல் 2:12 முதல். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்காக ஆசீர்வாதத்தையும் தந்தருளுவார். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு பிரஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. 51ஆம் சங்கீதத்தை பாடுவோம். Sote
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாவது வேத பாடம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 11வது வசனம் முடிய. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போய் சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர்
இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளில் பிரவேசிக்கப்படாமல் தீமையை விலக்கி கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 121 சங்கீதம். 121 சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதுமுறை கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும்.
சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகாதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா திருச்சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியக்கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச் செய்ய வேண்டும் வாக்கரில் இருக்கிறீரேன். கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலிப்போல நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 465 பாமாலை 293 பாடுவோம். நிர்பந்தமான பாவியாய். கீதம் 465 பாமாலை 293 பாடுவோம். திருமுலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆலய ஆராதனையில் பங்கெடுக்க வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆராதனையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட சாதை அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களில், குடும்ப ஜெபங்களில் சாதை அவர்களுக்காக, அப்படி ஊழியங்களுக்காக, உடனே ஊழியர்களுக்காக ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்.
ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை மிகுந்த பிரயாசத்துடன் அதிக ஜெபத்தோடு உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்கள் ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவு, நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கைகள் மூலமாகத்தான் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இதை ஒளிப்பதிவு செய்து நாங்கள் மற்றவர்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பது சந்தேகம் கிடையாது. விசேஷமாக வயோதிப நிலைமையான பெற்றோர்கள் இதன் மூலமாக மிகுந்த பலனடைகிறார்கள். ஆலயமில்லாத கிராமங்களில் வாழுகின்ற பட்டணங்களில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த ஆராதனை மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பது எண்ணி ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே நீங்கள் செய்கிற உதவி அநேக மக்களுடைய ஆன்மீக ஈடேற்றத்திற்கு இது மிக பிரயோஜனமாக இருக்கும் என்பது சந்தேகம் கிடையாது. ஆகவே தொடர்ந்து இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவுகிறபடி நீங்கள் தாராளமாக தாங்க முன் வரும்படியாக மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலும் கூட நம்முடைய இந்த ஆராதனை வேளை மிகவும் நேசித்து நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்து கொண்டு வருகிற அரக்கோணத்தை சார்ந்த அருமையான ஐயா திரு ஜான் சாம்சன் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக ஆண்டவர் அதிகமாக நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள் பல வகையில் நமக்கு இந்த ஊழியத்தை ஆதரித்து தாங்கி கொண்டு வருகிற அருமையான பிள்ளைகள். கர்த்தர் தாமே அருமையான ஐயா ஜான் சாம்சன் அவர்களையும் அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி மஞ்சுளா சாம்சன் அவர்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. தேவனோடு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அவருடைய அன்பு மகன் திரு ஜெபராஜ், திருமதி ஸ்டெல்லா ஜெபராஜ் அவர்களுக்காக, பிள்ளைகள் சோஃபியா ராணி, ஜோயல் அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அதே போல் ஜெய்சீலன், ரம்யா ஜெய்சீலன் அவர்களுக்காக தேவன் கொடுத்த அருமையான பிள்ளைகள் கெட்சியால் திவ்யாவுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் அருமையான சகோதரர் ஜெபத்துரை ராஜ், டெய்சி ஜெபத்துரை அவர்களுக்காக தேவன் கொடுத்த அருமையான பிள்ளைகள் அற்புத ராணி, எலிசபெத், ஜெனியருடைய அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறபடியே, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தாமே தர்மையான பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவர் தம்மை அதிசயமான நடத்துதலை ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காண செய்து அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவாராக. தேவ கிருபை அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அருமையான பிள்ளைகள் கர்த்தர் தம்மை நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாளையும் கொடுத்து வழிநடத்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்காய் பல வகையிலே உதவி செய்கிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக, உயர்த்துவாராக. தேவ கிருபை நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனை உம்முடைய திரு வார்த்தைகளை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்கிற உம்முடைய வேத வசனங்கள் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. என்னை மறைத்து வெளிப்படும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டிலும் நாம் இந்த லெந்து காலங்களுக்குள் பிரவேசிக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த லெந்து என்று சொன்னால் நம்முடைய திருச்சபையிலே நாம் இந்த நாட்களை தபசு நாட்கள் அல்லது உபவாச நாட்கள், கஸ்தி நாட்கள் என்று அழைக்கிறோம். இந்த லென்ட் என்பதற்கு என்ன பெயர் என்று சொல்லி பார்க்கும்பொழுது ஸ்ப்ரிங் சீசன் என்று சொல்லுவார்கள். அதாவது வசந்த காலம். வசந்த காலம் என்பது ஒரு மரம், செடிகள் இருக்கிறது. அதனுடைய கிளை, அதனுடைய இலைகளெல்லாம் முற்றி பழுப்பாகி கீழே விழுந்த பிறகு மழை பெய்ய ஆரம்பிக்கும். அந்த காலத்தில், அந்த சீசனில் இந்த புதிதாக இலைகளெல்லாம் துளிர்க்க ஆரம்பிக்கும், பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும், பிறகு காய் கனிகளை கொடுக்கும். இந்த இலைகளெல்லாம் துளிர்க்கின்ற, பூக்களெல்லாம் பூக்கின்ற இந்த காலங்களை வசந்த காலங்கள் என்று அழைப்போம், ஸ்ப்ரிங் சீசன்.
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய காணப்படுகிற ஜென்ம சுவாபங்கள், பாப சுவாபங்கள் எல்லாவற்றையும் களைந்து விட்டு இந்த லெந்து காலங்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு புத்துணர்ச்சியை பெற்றுக்கொள்கிற ஒரு நாட்கள். அதைத்தான் இன்றைக்கு நமது லெந்து காலம் என்று அழைக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கனிகளை கொடுக்கும்படியாக, ஒரு புதிய ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, புதிய நம்மளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்குகின்ற ஒரு நாட்கள் தான் இந்த நாட்கள். இந்த நாட்களை நாம் உபவாச நாட்கள் என்று அழைக்கின்றோம். உபவாசம் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஒன்று. வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகிறது: சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. ஆண்டவரை கர்த்தர் யோவேல் மூலமாக சொல்லுகின்றார், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? பரிசுத்த உபவாச நாளை நியமிக்க வேண்டுமா? ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி அந்த நாளை பரிசுத்தப்படுத்துங்கள், எல்லாரையும், சிறியோர் பெரியோர் முதியோர் எல்லாரையும் நீங்கள் அழைக்க வேண்டும் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் இந்த நாட்களிலே அதற்காகத்தான் திருச்சபையில் ஜனங்கள் இன்னுமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஒரு எழுச்சியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பது மிக மிக அவசியம். அதற்காகத்தான் இந்த உபவாச நாட்கள். இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. 1973ஆம் ஆண்டுகளிலே அமெரிக்க தேசத்தில் அப்பொழுது அதிபராக இருந்த நிக்சன், அவருடைய வெள்ளை மாளிகையிலே ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தவர் தான் ஒரு அருமையான ஒரு நண்பர், சக் கொல்சன் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதர். இவர் பிரசித்தி பெற்ற ஒரு மனிதர். ஆனால் அந்த காலகட்டத்தில் நடந்த வாட்டர் கேட் என்று சொல்லப்பட்ட ஒரு பயங்கரமான ஊழலிலே இவர் ஈடுபட்டது நிமித்தமாக பயங்கரமான மன அழுத்தம், மன உளைச்சல், நிம்மதியெல்லாம் இழந்து போய்விட்டார். என்ன செய்வது தெரியவில்லை. வெள்ளை மாளிகையில் உயர்ந்த பதவி, ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த ஊழலில் அவர் சிக்கிவிட்டது நிமித்தமாக என்ன நடக்கும் என்று தெரியாது பயங்கரமான வேதனை இருந்து கொண்டிருந்தார். 1973ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் அவருக்கு அவருடைய ஒரு அருமையான நண்பர் டாம் பிலிப்ஸ் அவரை சந்தித்தார். அவர் இவருக்கு அநேக காரியங்களை ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக இவருடைய கரங்களிலே ஒரு அருமையான ஒரு புத்தகம் ஒன்று கிடைத்தது. C.S. லூயிஸ் எழுதின மியர் கிறிஸ்டியானிட்டி என்ற புத்தகம் ஒரு கிடைத்தது. அது ஆண்டவருடைய அன்பை பற்றி, பாவிகளை எவ்வாறு நேசிக்கிறார் என்ற அருமையான புத்தகத்தை அவர் படிக்கும் பொழுது தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பித்தார். வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ள ரட்சிக்கப்பட்டார். 1974ஆம் ஆண்டு தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டு சிறைக்கு சென்றார். சிறையில் இருக்கும்போது அவர் சொல்லுகின்றார், சிறை மக்களுக்கு மத்தியிலே ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அந்த நாட்களில் அவர் அதிகமாக உபவாசித்து ஜபிக்க ஆரம்பித்தார். அவர் சொல்கிறாரு, இந்த உபவாசிய வாழ்க்கையில் ஒரு பெரிய பலனை கொண்டு வந்தது. நான் இருக்கின்ற இடம் ஒரு சிறைச்சாலை தான், ஒரு கைதிகள், பயங்கரமான கைதிகள் இருக்கிற ஒரு இடம்தான். ஆனாலும் கூட அந்த இடத்துல நான் தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜபித்த பொழுது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு புத்துணர்ச்சியை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதாக சொல்லுகிறார். என்னை தேவ சமூகத்தில் தாழ்த்துவதற்கும், ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பெரிய வளர்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கும், இன்னும் ஆண்டவரோடு கூட நெருங்கி கிட்டி சேருவதற்கும் இந்த உபவாசம் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது என்பதாக அவர் சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகின்றார், ஒரு சிறையிலே வாழ்கின்ற மக்களுக்கென்று ஒரு அருமையான ஒரு அமைப்பை அவர் தொடங்கி அவர்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டு வந்தார். பிற்காலத்தில் சிறந்த பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரராக ஆண்டவருக்கென்று பணியாற்றினார் என்று நான் செய்தியை வாசித்தேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த உபவாசம் தேவ சமூகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு எழுச்சியை கொண்டு வருவதற்கும், தேவனோடு கூட நெருங்கி கிட்டி சேருவதற்கும் ஆண்டவர் நமக்கு திருச்சபையில் கொடுத்திருக்கிற
ஒரு அருமையான நாட்கள் தான் இந்த உபவாச நாட்கள். இந்த உபவாச நாட்கள் மூலமாக, இந்த உபவாசத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை தருகிறார், அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வேதத்தில் பார்க்கும்போது ஏராளமான பரிசுத்தவான்கள் அதிகமாக உபவாசித்து ஜெபித்திருக்கிறதை பார்க்கிறோம். மோசே தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபம் பண்ணினான். நெகேமியா தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபம் பண்ணினார். எஸ்தர் ராஜாத்தி ஜெபம் பண்ணினார். புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கூட தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த ஜெபத்தின் மூலமாக பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் வேதத்துள்ள பரிசுத்தவங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் படிக்கின்றோம். அதைத்தான் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாம் எப்படி உபவாசிக்க வேண்டும் என்பதையும் நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது உபவாசத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் என்ன? எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் குடிவரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே எஸ்தர் ராஜாத்தி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறான். 3 நாட்கள் நானும் என் தாதிமாரும் அல்லும் பகலும் தண்ணீர் குடியாமல் நான் என்ன செய்வேன்னா உபவாசம் பண்ணுவேன். புசிக்க மாட்டேன், நான் எதையும் குடிக்க மாட்டேன், நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன் என்று மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகிறதா வேதத்தில் பார்க்கும். ஏன் இவன் உபவாசம் பண்ணுறான்? அப்படி என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு முந்தைய அதிகாரமாகிய எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக அங்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதருக்கு சத்ருவாய் இருந்த ஆமான் இந்த அகாஸ்வே ராஜாவிடம் ஒரு காரியத்தை ஒன்று சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் 8ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல என்று அவன் அகாஸ்வேர் ராஜாவிடம் இதை பற்றி சொல்லி, அந்த ஜனங்கள் யார் என்று சொன்னால் யூத குலத்தை சார்ந்தவர்கள், ஆகவே அவர்கள் எல்லாரையும் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டம் ஒன்றை அகாஸ்வேர் ராஜாவுடைய அவனுடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். இதை கேட்ட மாத்திரத்திலே சூசான் நகரம் கலங்கிற்று. யூதர்களுக்குள்ள ஒரு பெரிய பயம், ஒரு பெரிய ஒரு வேதனை. இந்த மொர்தெகாய் இதை கேட்ட உடனே அவன் அப்படியே புழுதியை தன் மீது போட்டு தூற்றி கொண்டு ஓவென்று புலம்புகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் புலம்பல்கள், வேதனைகள். இதை எஸ்தர் ராஜாத்திக்கு மொர்தெகாய் சொல்லி அனுப்புகின்றார். எஸ்தருடைய நிலைமையை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அப்படி சொல்லுகின்றாள், ராஜா 30 நாளாக யாரையுமே கூப்பிடலை. அவர் ராஜா இந்த அரண்மனையில் அவர் இருக்கின்றார், இந்த அமைச்சரவையில் இருந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகினிடத்தில் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கின்ற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொன்னாள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அகாஸ்வேர் ராஜா அங்கு அமைச்சரவையிலே அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான், உள்முற்றத்தில் இருக்கின்றான். 30 நாள் ஆச்சு. எஸ்தர் இருக்காளா இல்லைன்னா என்ன ஆச்சு அதை பற்றி அவன் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. இவன் சொல்கிறான், யார் என்னை 30 நாளிலும் அவன் அழைக்கவே இல்லை. இப்போ நான் உள்ளே போகும் பொழுது அந்த இடத்துல என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா, செங்கோலை நீட்டினா நான் தப்பிச்சேன், இல்லாவிட்டால் அவர்கள் சாக வேண்டும் என்று அவள் சொல்லுகின்றாள்.
இது நான் ராஜாத்தி தானே, நான் ராணி தானே, எனக்கு விதி விலக்கு இல்லையா? அங்கே யாருக்குமே விதி விலக்கு கிடையாது. ராஜா கையை நீட்டாவிட்டால், அனுமதி கொடுக்காவிட்டால், அது யாராக இருந்தாலும் சரி மரணம் அடைய வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி ஜெபித்தாள். 3 நாள் கழித்து செல்லுகின்றாள். தேவன் காரியத்தை வாய்க்கப்படினார். இவளுக்காக பொற்செங்கோல் நீட்டப்பட்டது. அவன் கேட்குறான், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவோம்மா. அவள் சொன்னா, ஐயா, உங்களுக்காக ஒரு விருந்தை நான் ஆயத்தம் செய்ய போகிறேன். நீங்களும் ஆமான இந்த விருந்துக்கு என்ன நான் வர வேண்டும். வருகிறேன் என்று சொல்லி 2 பேர் வந்தாங்க. விருந்து பரிமாறப்பட்டது. இப்போ கேட்குறான், அம்மா உனக்கு என்ன வேண்டும்? நீ ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். உன் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும்? அவள் வேற ஒன்றும் கேட்கவில்லை. நாளைக்கு நீங்கள் வர வேண்டும். 2 பேரும் மறுநாளும் 2 பேரும் வருகிறார்கள். ஆமானுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இவ்வளவு கேட்டுக்கும் காரணம் இந்த ஆமான் தான். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்? எஸ்தர் ராஜாத்தியை அழைத்திருக்கிறாள். நான் எவ்வளோ பெரிய மேன்மை பெற்றவன், எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவன். அவன் சொல்லிக்கொண்டு இந்த விருந்துக்கு வருகின்றான். அந்த பிறகு தான் அவனுக்கு என்ன நடந்தது என்று நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம் வேத புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது. இப்போ கேட்குறான், என்னம்மா வேணும்? அவர் சொல்கிறா, நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில், எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாக இருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றார். அவனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துச்சு. என்ன, நீ அடிமையாக விற்கப்பட்ட கூட கவலைப்பட மாட்டியா? உனக்கு அவ்வளோ பெரிய தீங்கு உனக்கு யார் செய்தது? அவனுக்கு பயங்கர கோபத்தில் கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 6ஆம் வசனம் சொல்கிறது, சத்ருவும் பகைங்கனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆமானுடைய நிலைமை பரிதாபமாக முடிந்து விடுகிறது. எந்த ஒரு ஆமான் எந்த யூதர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தானோ, எந்த ஒரு மொர்தேக்காயை கழுமரத்தை தூக்கி போட வேண்டும் என்று நினைத்திருந்தானோ, அதே கழுமரத்தில் இந்த ஆமான் தூக்கிலே போடப்பட்டான். அவன் முழு குடும்பம் அழிக்கப்பட்டது. அவனுடைய ஆசைகள் எல்லாம், அவனுடைய அரண்மனை எல்லாம் மொர்தேக்காய்க்கு கொடுக்கப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. அதற்கப்புறம் அங்கே தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அதே 8ஆம் அதிகாரத்தில் இங்கே வேதம் சொல்லுகிறது 16ஆம் வசனம், இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. எஸ்தருடைய உபவாச ஜபத்தினால். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளா, போராட்டங்களா, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் நிமித்தமாக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களா? எஸ்தரை போல உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் கதறுங்கள், அவரை பிடித்து கொள்ளுங்கள். நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் ரட்சிப்பை கொண்டு வரணும் ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக போராடுகிற சத்துருவின் வல்லமையிலிருந்து எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் பெரிய ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேறு என்ன ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாய் கர்த்தாவே, உம்மை அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே என்று இங்கு நெகேமியா ஜெபிக்கிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். எருசலேமில் அலங்கங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது,
பிதாக்குடைய கல்லறைகள் சிதலமடைந்து கிடக்கிறது. எருசலேமிலிருந்து சில மக்கள் வருகின்றார்கள், பாபிலோனுக்கு வருகின்றார்கள். அங்கு நெகேமியாவை சந்திக்கிறார்கள். நெகேமியா கேட்கிறான், அப்பா நம்ம ஊர் எப்படி இருக்குது? அவங்க சொல்கிறாங்க, அதை ஏன்பா கேட்குற? அங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, மற்ற எல்லாரும் இங்கே பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க. அவன் சொல்கிறான், நம்முடைய ஜனங்கள் மகா தீங்கை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். தீங்கு மாத்திரம் இல்லைப்பா, அவமானம், நிந்தைகள், வேதனைகள் தாங்க முடியலை. அலங்கங்கள் இடிக்கப்பட்டு விட்டது. எல்லாரும் வந்தவன் போனவெல்லாம் உள்ள வரான், யாரும் எதுவும் செய்ய முடியவில்லை, மண்மேடாய் கிடக்கிறது. இதை கேட்ட உடனே அவனுக்கு இருதயம் உடைந்து போனது. சில நாளாய் அழுது துக்கித்து அவன் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் 9ஆம் அதிகாரத்தில் தானியேல் தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணுறான். 3ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் சொல்கிறான், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உண்மையில் அன்பு கூர்ந்து உடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்த அக்கிரமக்காரராக இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உடைய கற்பனைகளையும் உடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம் என்று சொல்லி அவருடைய பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணி அவன் ஜெபிக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. ஐயா, நாங்களெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் அல்லவா? உங்கள் நாமும் உமது ஜனங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே, இறக்க செய்ய மாட்டீரா? ஜெபம் பண்ணும் பொழுது கட்டளை வெளிப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நெகேமியா ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே, என் ஜனங்கள், என் தகப்பன், எங்களுடைய பிதாக்கள் அவ்வளவு பயங்கரமான காரியங்களை உமக்கு விரோதமாக செய்தார்கள் ஐயா. அதனுடைய விளைவு தான் இந்த சிறையிருப்பு. இப்போ சொந்த தேசம் இடிக்கப்பட்டிருக்கிறது, சிதலமடைந்திருக்கிறது. கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுறான். அவன் பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். ராஜா சமூகத்தில் வந்த பொழுது ராஜா அவனை பார்த்து கேட்குற, ஏன்பா உன் முகம் துக்கமாக இருக்கிறது? நீங்கள் தொடர்ந்து இந்த 2ஆம் அதிகாரம் முழுவது வாசித்து பார்க்கும் பொழுது அவன் சொல்கிறான், என் பிதாக்கள் இருந்த அந்த பட்டணம் இப்படி மண்மேடாக இருக்கும் பொழுது நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அந்த ராஜாத்தையும் அந்த ராஜாவும் சொல்கிறாங்க, அப்படி என்றால் நீ சென்று வர எத்தனை காலங்கள் ஆகும்? இவன் சொல்கிறான், இத்தனை காலங்கள் ஆகும், நீ போயிட்டு வா. அது மாத்திரமல்ல, எங்கெங்கே இவனுக்கு உதவி வேண்டுமோ எல்லா உதவிகளையும் ஆண்டவர் செய்யும்படியாக, இந்த ராஜா செய்யும்படியாக இவருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். அதற்கான கடிதங்களை கொடுத்து அனுப்புகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது. இழந்து போன நன்மைகளை அவன் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த நெகேமியாவுடைய ஜெபத்தை கேட்டு, அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியத்தின் மீது நஷ்டப்பட்டு இருக்கலாம். நம்முடைய தொழிலில், குடும்பத்தில் ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு நஷ்டம், ஏதோ ஒரு காரியம் ஒரு உள்ளத்தை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கலாம், வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஐயோ, என்ன செய்ய, வாழ்வதை விட சாவுதான் மேலிட்டு சொல்லி ஒருவேளை எண்ணிக்கொண்டு இருக்கலாம். அன்பானவர்களே, நமக்கு வாழ்வை கொடுப்பதற்கு, ஒரு புதிய நம்பிக்கை கொடுப்பதற்கு இயேசு இருக்கிறார். நமது இரட்சகர் இருக்கிறார், நம்முடைய மீட்பர் இருக்கிறார். அதனால தான் அவருக்கு இரட்சகர் என்று பெயர், மீட்பு என்று பெயர். எந்த ஒரு விளையான சேற்றில் நாம் இருந்தாலும் கூட, எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் நாம் இருந்தாலும் கூட, அதிலிருந்து தூக்கி எடுத்து நிறுத்துவதற்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லமை புரிந்தவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். இந்த நெகேமியுடைய ஜெபத்தை கேட்டு இவன் கேட்கலைங்க, ராஜாவே கேட்குறான், ஏன்பா உன் முகம் துக்கமாக இருக்கிறது? இவ்வளோ சொல்லி பார்க்குறான், உன் மனசில் ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் இவ்வளோ துக்கம். ஆண்டோடைய கரம் அந்த ராஜாவின் மீது இருந்தது. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். யார் மூலமாக இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அந்த காரியம் நடப்பதற்காக கர்த்தருடைய கரம் உங்கள் மீது அமரும், சந்தேகமே கிடையாது. நம்ம தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய பலத்த கரம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் இங்கே வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது
1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்லுகின்றான் 12ஆம் வசனத்தில், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவருடைய கரத்திற்கு ஒரு வல்லமை இருக்குதுங்க. அவருடைய கரத்தில் சத்துவம் இருக்குது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் கூடும். நீங்கள் எந்த ஒரு இக்கட்டுகளை மாட்டி நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு அவ்வளவுதான் முடிந்து போனது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த இடத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் நாம் உபவாசித்து ஜெபிக்கணுங்க. நம்ம ஜெபம் இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. 3ஆவதாக நம்ம எதற்காக தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கணும்? யாத்திரையாம் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 24ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது இவ்வாறாக, சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடிந்த பின் தேவருடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். எதற்கு மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசித்து இரவு பகலாக 40 நாட்கள் அவன் இருந்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வரும்படியாக, நியாயப்பிரமாணத்தை கொண்டு வரும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் 40 நாள் வீழ்ந்து கிடப்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு இந்த உபவாச ஜெபம் அவசியம். நாம் சில வேளைகளில் நம்முடைய குடும்பத்தின் சில காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திற்கு என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் நாம் உழன்று கொண்டிருக்கிற வேளையில் அதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு சரியான ஒரு கைடன்ஸ் என்ன செய்ய முடியும்னா கொடுக்க முடியும். பார்த்துருக்கேன். அவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்களை வைத்து நான் உனக்கு என்ன செய்வேன்னா ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யணும்னா வேணும். பார்த்துக்கிடுங்க, ஆண்டோடைய வார்த்தை நமக்கு வரும் பொழுது நம்ம சரியான பாதையில் என்ன செய்ய முடியும், செல்ல முடியும். அதில் சந்தேகமே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது சரியான பாதையில் அவர் நடந்து செல்வதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவருடைய கற்பனைப்படி நடப்பது மிக மிக அவசியம். அதற்காகத்தான் இந்த வேத வசனத்தை, நியாயப்பிரமாணத்தை ஆண்டவருடைய கருத்தில் அவன் கொண்டு வந்ததாக பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்தந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய ஆலோசனை தேவைப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவ சமூகத்தில் நினைச்சேன்னா காத்து கிடக்கணும். பார்த்துக்கிடுங்க, உபவாசித்து ஜெபிக்கும்போது சில சிக்கலான ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் என்ன செய்வதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் நாம் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் சரியாக வழி நடத்துகிறார். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசித்து 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வேதவசனம் பாருங்க. ஏசாயா 30:21 நீங்கள் வலதுபுறமாவது இடதுபுறமாக சாயும் பொழுது வழி இதுதான், இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் சத்தத்தை நினைச்சுவான்னு கேட்டோம். இப்படி ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம தெளிவாக கேட்டு அதுபடி நடந்தோம்னா அது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது நமக்கு அதனால் எந்த ஒரு குழப்பம் வராதபடிக்கும், அதனால் வேறு எந்த விதமான நஷ்டங்களும் வராதபடிக்கும் நிச்சயமாக ஆண்டவர் நினைச்சு வரனால் நம்மை காப்பார். நமக்கு தேவை ஆண்டவருடைய கைடன்ஸ். நம்முடைய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்தால் என்ன செய்யணும் என்று குழம்பி கொண்டு இருந்தாலும் கூட ஆண்டவருடைய சமூகம் உபவாசி ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது ஒரு அருமையான வசனம் ஒன்று இருக்கிறது. முதல் வசனத்தில், அந்தியோகிய பட்டணத்தில் உள்ள சபையிலே
பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரனாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இப்போ பர்னபாவும் பவுலும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியலை. அந்தியோகிய பட்டணத்தில் அங்கே சபையில் எல்லாரும் ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எப்படி? உபவாசம் பண்ணி ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வாறு உபவாசித்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாய் ஆண்டவர் காண்பிக்கிறார். அங்கே நிறைய தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. அதில் பர்னபாவையும் பவுலையும் மாத்திரம் தம்முடைய ஊழியத்திற்காக தனியாக பிரித்து அனுப்பும்படியாக ஆவியானவர் சொல்லுகிறதா வேதத்தில் பார்க்கிறோம். அதன்படி செல்றாங்க. ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கொடுக்கிறார். 2 பேரும் செய்த ஊழியத்தில் ஏராளமான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். மந்திரவாதிகள் கூட என்ன செய்தாங்கன்னா ஏற்றுக்கொள்கிறதா வேதத்தில் பார்க்கிறோம். பெரிய பெரிய காரியங்கள் நடைபெறுகிறது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நமக்கு சரியான ஒரு வழிநடத்துதலை ஆண்டவர் தருவதற்கு நாம் தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்படி என்றால் நாம் இந்த உபவாச நாட்களில் எப்படி ஜெபம் பண்ணணும், நம்ம என்ன செய்யணும், அதை நான் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுது நாம் எப்படி உபவாசம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக நம் வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். ஏன்னா வேத வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணுறாரு. உபவாசம் பண்ணி முடித்தவுடன் நிறைய சோதனைகள் வருகிறது. பிசாசு சோதனைகளை கொண்டு வருகிறான். அந்த சோதனைகளை இயேசு எவ்வாறு ஜெயித்தார்? வேத வசனத்தின் மூலமாகத்தான். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்போ சோதனைக்காரன் வருகிறான். அவன் பிசாசு ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே, 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். நீ 40 நாள் உபவாசம் பண்ணியிருக்கிறே, நான் தான் பிதாவின் குமாரன் சொல்கிறே, அப்படி என்றால் உமக்கு பசி இருக்குதுல்ல, இந்த அப்பத்தை கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்க. வனாந்தரத்தில் இருக்கிறது இப்போ எங்கே சாப்பாடு உமக்கு கிடைக்கும்? சாப்பிட்ற வேண்டியது தானே. அவன் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக இயேசுவார் கேட்க முடியுமா? இவன்ட்டு போய் அற்புதத்தை காட்டிக்கிட்டு இருக்கோம், நான் அவ்வளோ பெரிய வல்லமிடும் அவசியமே கிடையாதுங்க. ஞானமாக பதில் சொல்கிறாரு. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவனுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க. அவனுக்கு ரொம்ப ஷேமாக இருக்கும். அவர் உடனே அப்பத்தை கல் அப்பமாக்கி சாப்பிடுவார் நினச்சோம். அவர் ரொம்ப எளிதாக அப்பாலுப்புன்னு சொல்லிட்டார, நம்ம வெட்கப்படுத்திட்டார. ஆனால் அவன் விடலை பார்த்துக்கிடுங்க. இந்த பிசாசு மாத்திரம் எவ்வளவுதான் அவனை நாம் வெட்கப்படும்படியாக ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தினாலும் கூட அவன் மீண்டும் மீண்டும் நினைச்சுவான்னா ஏதாவது ஒரு வகையில் வஞ்சிப்பதற்காக வருவான். ஒரு உயர்ந்த மலையில் கொண்டு போய் நிப்பாட்டி சொல்கிறான், ஆண்டவரே, நீங்கள் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 5ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவர் நிறுத்தி, ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த உப்பரிக்கையின் மேலே இப்போ நிறுத்தியிருக்கிறான். சொல்கிறான், நீ கீழே இருந்து குதிங்க. இப்படி வசனம் இருக்குல்ல, தூதர்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்னு சொல்லப்பட்டிருக்கிறத, அப்படி வர்றாங்களா வரலன்னு பார்ப்போம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. கர்த்தரை பரீட்சை பார்க்காத, அவரை டெஸ்ட் பண்ணி நடக்காத. வசனம் இருக்கிறது, வசனத்தின் மூலமாகவே அவனை ஜெயித்து கொண்டு வருகிற பார்க்கிறான். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது இங்கு 8ஆம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ தான் உயர்ந்த மலையில் கொண்டு போய் நிறுத்தி சொல்கிறான், இந்த உலகம் முழுவதும் எல்லாம் என் காலடியில் இருக்கிறது. நீங்கள் வேறு ஒன்றும் செய்யண்டாம். சிலுவைக்கு போகண்டாம், நீங்கள் 3 வருஷம் ஊழியம் செய்யண்டாம், கிராமம் நடக்கண்டாம், எந்த கஷ்டம் படண்டாம்.
இந்த ஜனங்கள் உமக்கு வேணும், இதற்காகத்தானே பரத்திலிருந்து வந்தேரு. ஒன்று செய்யுங்க, என் காலில் விழுந்துருங்க, இது எல்லாம் உமக்கு தருகிறேன். ஏன்னா இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது வசனம் சொல்லுகிறது. நம்ம 2 பேர் தான் இருக்கோம், யாரும் பார்க்க மாட்டாங்க, காலில் விழுந்துருங்க. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? அப்பாலே போய் சாத்தானே. உலகத்தில் பிசாசு பல வகைகளிலே நம்மை வஞ்சிக்கும்படியாக சூழ்நிலைகளை ஏற்படுத்துவான். வெகு எளிதாக நம்ம சில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். அவன் சொல்லுவான், எளிதான சில மெத்தடை கொண்டு வருவான். இதை நீ செய்தால் போதும்பா, யாருக்கு தெரியும் நீ இந்த காரியத்தை செய்தா? யாரும் பார்க்க போகிறாங்க? ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. பிசாசு அப்படி தான் சொல்லுவான், பார்த்துக்கிடுங்க. ஆனால் இயேசுநாதர் பாருங்க, எவ்வளவு அழகாக இது பிசாசை ஜெயிக்கிறார். அவர் ஒருவருக்கு தான் நீ ஆராதனை பண்ணணும், வேற யாரும் ஆராதிக்கக்கூடாது. உன்னை ஆராதனை பண்ணுவதற்காக நான் வந்திருக்கிறேன். அப்பாலே ஓ சாத்தானே துரத்தி அடிக்கிறதாக பார்க்கிறோம். நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அவன் அதுவரை தேவதூதர் வரல பாருங்க. எப்போ பிசாசை ஆண்டு ஜெயித்து முடிக்கிறாரோ ஆட்டோமேட்டிக்காக எல்லா உதவிகளும் வருகிறது. தேவதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்கிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக தூதர்கள் வைத்திருக்கிறார்கள். தூதர் எல்லா உதவிகளையும் செய்வாங்க. அதற்கு முன்பாக நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நமக்கு எதிராக வருகிற பிசாசை ஜெயிக்கணும். அதற்கு என்ன தேவை? வேத வசனத்தை நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை அதிகமாய் வாசிக்கணுங்க. சில வீடுகளில் போர்டு போட்டிருப்பாங்க, இன்று வேத வாசித்தீர்களா, இன்று ஜெபித்தீர்களா. அப்படி தான் சில வீடுகளில் எழுதி போட்டால் தான் வாசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை மாறிவிட்டது. நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணுறது மாத்திரம் இல்லைங்க, வேத வசனத்தை எந்த அளவிற்கு நாம் உட்கொள்கிறோமோ அந்த அளவிற்கு ஆத்மாவிலே ஒரு பெரிய பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். ஜெபம் பண்ணினா மாத்திரம் போதாது, அதே அளவுக்கு வேத வசனத்தை நாம் அதிகமாக தியானம் பண்ணணுங்க. நான் தியானிக்கையில் எனக்குள்ளாக அனல் மூண்டது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்பொழுது நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன். அந்த ஜெபத்துக்கு இருக்கிற வல்லமை வேறு எதுக்குமே கிடையாது. அது ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது. இந்த வேத வசனங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது அது ஆவியாயும் ஜீவனுமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் வேத வசனத்தை வாசிக்க 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 அது உங்களுக்குள்ள செல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பெரிய அனலை கொண்டு வருகிறது. ஒரு வாழ்க்கையே என்ன செய்து விடுகிறது? மாற்றி விடுகிறது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நெகேமியாவின் புஸ்தகத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது, பார்த்துக்கிடுங்க. 8ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். தண்ணீர் வாசலுக்கு உண்டான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயபரமான புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். இங்கே நான் பார்க்கிறோம், தண்ணீர் வாசலுக்கு முன்பாக இருந்து எஸ்ரா என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசங்க பீடத்தின் முன்பாக நின்று நியாயபரமான புஸ்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கின்றான். நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது 9ஆம் வசனத்தில், ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால் உள்ளத்தில் பாவ உணர்வு வருகிறது. அவர் செய்த தவறுகளை இங்கு வேத வசனத்தின் மூலமாக அவர் அறிந்து கொள்கிறார்கள், மனஸ்தாபப்படுகிறார்கள். மனம் திரும்புகிறத வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும்போது அவன் சொல்கிறான், இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்க, அதுதான் உங்களுக்கு பலன். அப்போ வேத வசனம் நமக்குள் செல்ல செல்ல நமக்குள்ள இருக்கிற எல்லா அசடுகள், எல்லா விதமான அசுத்தங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறல்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்னா அது அப்படியே பிடித்து தூர எரிந்து விடுகிறது. இது பரிசுத்தத்தை நமக்குள் கொண்டு வருகிறது. வேத வசனத்துக்கு அவ்வளோ ஒரு வல்லமாக இருக்குது. அது ஆவியாக இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது. ஊனையும் கணுவையும் உருவ குத்துகிறதா பிரிக்கத்தக்கதாக இருக்கிறது. அது நமக்குள்ள வரும் எல்லா அசுத்தங்களையும் அப்படியே நினைச்சு வேரோடு பிடுங்கி எறிந்து விடுகிறது. எவ்வளோ பெரிய ஒரு வல்லமை இந்த வேத வசனத்துக்கு இருக்குது பாருங்க. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுவோம், வேத வசனம் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஒரு வேதம் என் மனமகிழ்ச்சியை இராதிருந்தால் நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். இந்த வேத வசனம் அவ்வளோ முக்கியமானதுங்க. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இலவசமாக இந்த வேதத்தை தந்திருக்கிறாரே. எத்தனை பேர் நாம் இதை பயன்படுத்துகிறோம்? தினந்தோறும் ஒரு அதிகாரம் வாசிக்கணும்,
வேதம் வாசிக்கணும் என்பதற்காக ஒரு அதிகாரத்தோடு வாசித்து முடிக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க? சங்கீத புஸ்தகத்தை மாத்திரம் வாசித்து முடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்ம சிஸ்டமேட்டிக்காக ரெகுலராக நம்ம தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணுங்க. எவ்வளவு முடியுமோ மேக்சிமம் அவ்வளோ படிக்கணும். பெரிய பெரிய பசுத்தவான்கள், உலகத்தை கலக்கினவர்கள், உலகத்தை அசைத்தவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்கன்னா வேதத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் பெரிய காரியங்களை அவர்கள் என்ன செய்தாங்கன்னா அப்படி செய்தார்கள். திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கும்படியாக தேவன் அவளை பயன்படுத்தினார்கள். அது மிக மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன செய்தன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேதத்தை தியானம் பண்ணினார்கள், அதை படித்தார்கள், மனதிற்குள்ளாக அதை பதித்து வைத்து கொண்டார்கள். அப்போ இது உபவாச நாட்களில் வேதத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கும். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை நாம் சொல்லி நிறைவு செய்வோம். ஏசாயா 58 அதிகாரம் 7 சொல்லுகிறது, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ரெண்டாவது நாம் செய்ய வேண்டியது, நம்மால் இயன்றதை பிறருக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும். உபவாசம் நம்ம சாப்பிடாமல் இருந்து தேவ சமூகம் இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான், சந்தேகம் கிடையாது. அதே நேரத்தில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த உபவாச நாட்களில் பசியாக இருக்கிறவனுக்கு நம்ம முகத்தை மறைக்கக்கூடாதான், நம்மால் இயன்றதை அவர்களுக்கு செய்ய வேண்டும். இது சிறியர் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது ஆண்டு சொல்றாரு, எனக்கு செய்தீங்க. இந்த சகோதரர்களுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கு செய்தீங்க. அப்போ நம்ம சுற்றிலும் இருக்கிற ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க, தேவையுள்ள மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த ஒரு தேவையை சந்திக்கும்படியாக நம்மால் இயன்றதை நாம் செய்யணும். அது மாத்திரமல்ல, சரீர உணவுக்காக கஷ்டப்படுகிற மக்களுக்கு அதை தேவையை சந்திக்கணும். ஆவிக்குரிய ரீதியிலே ஆவிக்குரிய ஆகாரம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நம்மால் இயன்றதை என்ன செய்யணும். அவர்களுக்கு மத்தியில் செய்யப்படுகிற ஊழியங்களை நாம் என்ன செய்யணும்னா அதிகமாக நாம் தாங்கணுங்க. இதை செய்யும் பொழுது அவர் சொல்கிறாரு, நீங்கள் அதே 58 அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 9 அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கூப்பிடும் பொழுது ஓடி வந்து என்ன வேணும் அப்படின்னு நினச்சி வர்றா கேட்பார். நீங்கள் 8 வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். சுகவாழ்வு துளிர்க்குமாங்க, கர்த்தருடைய மகிமை உனக்கு முன்பாக செல்லு என்று வசனம் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தேவன் தந்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தந்திருக்கிற இந்த உபவாச நாளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு ஒரு நாட்களாக அமைய ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. அது மூலமாக, இந்த உபவாசத்தின் மூலமாக தேவன் நமக்கு ரட்சிப்பை தருகிறார். இழந்து போன நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்கிறார். சரியான வழிநடத்தலையும் தேவன் இந்த உபவாசத்தின் மூலம் தருகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், அதிகமாக இந்த வேத வசனத்தை முக்கியத்துவம் கொடுப்போம், அதிகமாக நம்ம அதை தியானம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, நம்மால் இயன்றதை மற்றவர்களுக்கு கொடுப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கர்த்தர் தாமே நம்மவருக்கு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனை 123 பாடவும். பாவி என்னிடம் வர மனதில்லையா. கிறிஸ்தவ கீர்த்தனை 123 பாடுவோம். பாவத்தில் மூழ்கி
நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவநீர் தந்த தர்மையான ஆராதனை வேளையில் உபவாச ஜெபத்தை பற்றி நாங்கள் தியானிக்கும்படியாய் கிருபை செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த லெந்து காலங்களிலே நாங்கள் அதிகமாக உங்களுடைய சமூகத்தில் கிட்டி சேரவும், நாங்கள் உபவாசித்து ஜெபித்து உடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கிருபை தருவீராக. உபவாச ஜெபத்தின் மூலமாக எஸ்தர் ராஜாத்தி ஆண்டவரே தன்னுடைய குலத்துக்கு எதிராக இருந்த அந்த பெரிய கட்டளையை மாற்றி விடும்படியான அற்புதமான ஆண்டவரை காரியங்களை செய்தீர் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் ஐயா. எந்த ஒரு சத்துரு ஆண்டவரே தன்னை மேற்கொள்ளும்படி வந்தானோ அதே சத்துருவை மேற்கொள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இழந்து போன நன்மைகளை இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக நெகேமியாவுடைய ஜெபத்தை கேட்டு உம்முடைய அற்புதமான கரம் அவன் மீது அமர்ந்ததப்பா. ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினீரே, அதற்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. உடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் வழி எதுன்னு தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற வேளையில் உம்முடைய வேத வசனத்தின் மூலமாக சரியான பாதையிலே நடத்தி கொண்டு வருகிறேன். அதற்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் உடைய வேதத்தை அதிகமாக நாங்கள் தியானிக்க, வேதத்தை ஆண்டவர் நாங்கள் படித்து எங்கள் மனதில் வைத்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தை உமக்கென்றும் உம்முடைய நாம மகிமைக்கென்றும் ஏழை எளிய மக்களுக்கென்றும் உம்முடைய ஊழியத்திற்கு நான் கொடுத்து அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறையா. ஆண்டவர் இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டு வர ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. என்னென்ன காரியத்திலும் அந்த பிள்ளைகள் சிறையிருப்பில் இருக்கிறார்களோ அந்த சிறையிருப்புகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக. எந்தெந்த காரியங்களை ரட்சிப்பு வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, ஒரு விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, கர்த்தர் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு விடுதலை, ஒரு மீட்பை நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அது பொருளாதார நிலைமையாக இருக்கலாம், குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மூலமாக வருகிற வேதனைகள், அவமானங்கள், கண்ணீராக இருக்கலாம் சுவாமி. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. நீங்கள் அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை செய்வீராக. குடும்பத்தில் காணப்படுகிற கசப்பு உணர்வுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முற்றிலுமாய் மாறும்படி ஜெபிக்கிறோம். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். குடும்பங்களை பிரிக்கும்படியாக பிசாசு கொண்டு வர எல்லா சதி மோசங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலுமாய் அகன்று போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரை குடும்பத்தை கட்டி எழுப்பும்படியாக யோசுவாவின் குடும்பத்தை போல கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக, வியாபாரங்கள் செய்கிற பிள்ளைகளுக்காக, மற்றும் பிள்ளைகள் என்னென்ன வேலைகள் செய்கிறார்கள் எல்லாவற்றுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கட்டும் ஐயா. தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் முற்றிலுமாய் மாறுவதாக. உடைய பிள்ளையுடைய கையில் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. சில பேர் ஆண்டவர் சில குறிப்பிட்ட காரியங்களை தொடங்கி முடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அறிந்திருக்கிறேன். இப்பொழுது கர்த்தருடைய தயவுள்ள கரம் உமது பிள்ளைகள் மீது அமரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள், கண்ணீர், கவலைகள் எல்லாம் மாறட்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாரும் என்னை புறக்கணி தள்ளிவிட்டார்களே, இதை நேசிப்பதற்கு ஒருவருமே இல்லைன்னு சொல்லி கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறையா. அவருடைய கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் துடைத்து உம்முடைய மார்பில் அணைத்து கொண்டு அவருடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சின்னஞ்சிறு குழந்தைகள் ஆசீர்வதியும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ ஞானத்தை கொடுப்பீராக. விசேஷமாக அரசு தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் உமது பிள்ளைகள் அமருவதாக சுவாமி. உமது பிள்ளைகளுக்கு இந்த பரீட்சை காலங்கள் எந்த ஒரு பலவீனங்களும் சோர்வுகளும் மன அழுத்தங்களும் வராதபடிக்கு காத்துக்கொள்வீராக. சதா காலம் நம்புகிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகள் எக்ஸாம் காலுக்கு போகும்போது நீங்கள் கூட போகும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து எழுதி அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்றுக்கொள்ளணும், ஹையர் ஸ்டடீஸை மெரிட்டில் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்வீராக. ஏற்ற காலத்து நல்ல வேலை வாய்ப்புகளை தாருங்க ஆண்டவரே. வேலை வாய்ப்பு தடைகளெல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. அயல் நாடுகளில் செல்லும்படியே பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே தடை செய்கிற எல்லா காரணம் அகற்றி போட்டு உடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். திருமணத்திற்காக காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே அநேக வருஷங்களை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கான விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த தடைகளெல்லாம் மாற்றுங்க, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க, கற்பதுகனை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்கு கற்பதுகனை பூரணப்படி சுகப்பிரசவத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெரியவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. அந்த பலவீன கட்டுகளை முற்றிலுமே மாறட்டும் ஐயா. ஆரோக்கியத்தில் நிரப்பி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஐயா. அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு அற்புதத்தை செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. இந்த ஆராதனை வேளைக்கே பல வகையில் உதவி செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த வாரத்திலே ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு பல வகையில் உதவி செய்த அரக்கோணத்தை சார்ந்த அருமையான முதல் பிள்ளைகள் திரு ஜான் சாம்சன் அவர்களுக்காக, அன்புக்குரிய துணைவியார் திரு மஞ்சுளா சாம்சன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான ஆண்டவரே, இந்த பெற்றோர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வை அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அன்பு சகோதரர் ஜெபராஜ் அவர்களுக்காக, அவருடைய துணைவியார் செல்லான் ஜெபராஜ் அவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக சோஃபியா ராணி ஜோயலுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. அதே போல் சகோதரர் ஜெயசீலன் அவர்களுக்காக, ரம்யா ஜெயசீலன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த அருமையான கற்பதின் கனிகளுக்காக, கெர்சியாளுக்காக, திவ்யாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அதே போல் அன்பு சகோதரர் ஜெபத்துறை ராஜுக்காக நன்றி செலுத்துகிறோம். டெய்சி ஜெபத்துறைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. நீங்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, அற்புத ராணி எலிசபெத் ஜெனிக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. எவ்வளவாய் நேசிக்கிறார்கள் என்பதை நீ அறிந்திருக்கிறீங்கப்பா. அவர்களுடைய வாஞ்சிகள் விருப்பம் எல்லாவற்றை அறிந்திருக்கிற தேவன் ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்வதற்கு அதிகமாய் கிரீச்சிற வல்லமின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த குடும்பத்தில் கட்டடிவீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் நீ அருள் செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. தொடர்ந்து ஊழியங்களுக்கு பல வகையில் உதவி செய்கிற எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ பிரசனம் தேவ கிருபையும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கொடுப்பதாக. கணம் துதி மகிமையெல்லாம் உமக்கு சொல்வதை ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதான சந்தோஷம் நீடிய சுகம் வாழ்வு கட்டளையிட கடவர். கீதமாக கீதம் 118 பாமாலை 88 பாடுவோம். இந்த அருள் காலத்தில் கீதம் 118 பாமாலை 88 பாடுவோம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் வரவும் உம்மை ஆராதிக்கவும் முழு மனதோடு உம்மை தொழுது கொள்ளவும் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.
இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காக விசேஷமாக ஜெபிக்கின்றோம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உடைய சமூகத்து வந்திருந்தார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாரும் நிறைவை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆசீர்வதியும் உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. அவர் தம் தாயோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.